பள்ளி நிர்வாகத்தை ஓய்வு நேரத்தில் பார்த்தால் அந்த கடைக்குள் என்ன சிகரெட் குடித்து குடித்து கைவாறு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக ஒற்றுமை பேசுபவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றுபட்டவர்களின் பண்பு. ஒரு இஸ்லாமிய சந்தை, முஸ்லிம் பஜார், சீடி கடை வைத்திருக்கின்றான். இதற்குத்தானே சகோதரர்களை அடிக்க வேண்டும்? இவனைத்தானே ஒதுக்க வேண்டும்? என்ன முகத்திலே தாடி இருக்கிறது, தலையே தொப்பி இருக்கிறது, சீடி கடை ஓனரோடு கைவார் அடித்துக் கொண்டிருக்கிறார், கதைத்துக் கொண்டிருக்கிறார், குதூகலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இவர்தான் ஒற்றுமைக்கு குரல் கொடுக்கிறாராம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எதற்காக கோபிக்க வேண்டும்? ஒரு தடவை சொன்னோம், ஒரு முஸ்லிமை நெருங்கி நீங்கள் செய்வது பாவம், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் என்று கேட்காவிட்டால் அவனை விட்டு ஒதுங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. அவனை வெறுத்து ஒதுங்குவதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஸலாஸன், மூன்று காரியங்கள் இருக்கின்றன, மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான். அந்த மூன்று காரியங்களும் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவன் முஃமின் என்று சொன்னார்கள் நபி. ஈமானின் ருசியை சுவைத்தவன் என்று சொன்னார்கள். இறை விசுவாசத்தை உள்ளத்தினால் கண்டவன் என்று சொன்னார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்றெல்லா விடயங்களையும் விட அவனுக்கு நேசத்துக்குரியதாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான். மூன்று காரியங்கள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவன் ஈமானின் ருசியை சுவைத்தவன் என்று சொன்னார்கள். அதில் முதலாவதாக சொன்னார்கள், ஐயகூன் அல்லாஹு வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்றெல்லா வஸ்துக்களையும் விட அவனுக்கு நேசத்துக்குரியதாக இருக்க வேண்டும். இந்த நேசத்தை எப்படி நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம்? இந்த நேசத்தை பேசாதவர்கள் யாரும் கிடையாது. இந்த நேசத்தை நாங்கள் எந்த இடத்தில் காட்ட வேண்டும் தெரியுமா? குடும்பத்தில் ஒரு கல்யாணம் நடக்கிறது, குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கிறது, அல்லாஹ்வா அல்லாஹ்வுடைய தூதரா அல்லது குடும்பமா என்ற பிரச்சனை வருகிறது. பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் சீதனம் எடு என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சீதனம் எடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஈமானிய போராட்டம் நடத்த வேண்டிய இடம். என்னுடைய தாயும் தந்தையும் கோபித்தாலும் பரவாயில்லை, நான் சீதனம் எடுக்காமல் நான் திருமணம் முடிப்பேன் என்று நான் ஒரு இறை விசுவாசி சொல்ல வேண்டும். ஊருக்குள் ஒரு ஜனாசா விழுகிறது, ஒரு மையத்து விழுகிறது, பள்ளி நிர்வாகம் சொல்லுகிறது பள்ளி சட்டத்துக்கு தான் நடக்க வேண்டும், சத்தம் போட்டு ஸலவாத்து சொல்லி தான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறது பள்ளி நிர்வாகம். சமூகம் சொல்கிறது இப்படித்தான் வளமை, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து பார்த்தால் இப்படித்தான் ஜனாசாவை அடக்கினார்கள் என்று வருகிறது. ஈமானிய போராட்டம் நடத்த வேண்டும். ஊர் மக்கள் என்னை பகைத்தாலும் பரவாயில்லை, ஊர் மக்கள் என்னை கோவித்தாலும் பரவாயில்லை, நபிகளால் ஜனாசாவை அடக்கிய மாதிரி அடப்பேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரசூல் எப்படி போனாலும் பரவாயில்லை, குர்ஆன் ஹதீஸ் எப்படி போனாலும் பரவாயில்லை, எனக்கு சமூக ஒற்றுமை தேவை, எனக்கு குடும்ப ஒற்றுமை தேவை. இப்படி போவன் ஈமானின் ருசியை சுவைத்தவன் கிடையாது, ஈமானின் இன்பத்தை கண்டு கொண்டவன் கிடையாது. குடும்பம் பகைத்தாலும் பரவாயில்லை, சமூகம் பகைத்தாலும் பரவாயில்லை, அரசியல் என்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று போராடுபவன் ஈமானின் ருசியை சுவைத்தவன். ஒற்றுமை எங்கே இருக்கிறது என்று பாருங்கள், ஒற்றுமையை அல்லாஹ் எங்கே வைத்திருக்கிறான் என்று பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக ஒரு மனிதனை நேசிக்கின்றான், ஒரு மனிதனை விரும்புகின்றான், ஒரு மனிதனை காதலிக்கின்றான். ஏனப்பா நீ இவனை தோழனாக எடுத்துக்கொண்டாய், நீ ஏன் இவனை விரும்பினாய் என்று கேட்டால், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி நேசித்தேன். அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கின்றான், எனவே அவனை நான் நேசித்தேன். அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வெறுக்கின்றான், குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராக நடக்கிறான், அவனை நான் வெறுக்கின்றேன். சுன்னாவை புறக்கணிக்கின்றான், அவனை நான் வெறுக்கின்றேன். பிதஅத்துக்கு வக்காலத்து வாங்குகின்றான், எனவே நான் அவனை வெறுக்குகின்றேன். இப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு மனிதனை நேசிக்கின்றவன், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒரு மனிதனை வெறுப்பவன் ஈமானின் ருசியை சுவைத்தவன் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முடிவு செய்து கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்காக வேண்டி ஈமானுக்காக வேண்டி ஒரு முஸ்லிமை கோவிக்கலாமா, வெறுக்கலாமா? ஒரே ஒரு அவகாசம் இருக்கும் என்று சொன்னால் ஈமானுக்காக வேண்டி மட்டும்தான். அல்லாஹ்வுக்காக வேண்டி கோவிக்கலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டி கோவிக்கலாம். இது அல்லாமல் எந்த அற்பமான பிரச்சனை, நிர்வாக பிரச்சனையாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், இதற்கெல்லாம் ஒருவனை கோவிக்க கூடாது, வெறுக்க கூடாது. அது அல்லாஹ்வுடைய நரகத்துக்கு எங்களை இட்டுச் செல்லும் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியா உங்களுக்கு ஒரு செய்தி, கடைசியா உங்களுக்கு ஒரு செய்தி. இன்றைக்கு பெரிய மட்டத்தில் என்ன வைக்கிறார்கள் தெரியுமா? இலங்கையில் நீங்கள் எந்த மூலை முடுக்குக்கு போய் ஒரு ஹதீஸை சொன்னால், ஒரு குர்ஆன் வசனத்தை சொன்னால், நீங்கள் சொல்வது புதுசி,
அவர்களுக்கு தெரியாவிட்டால் சரி, குர்ஆனிலே இருக்கிறது, ஹதீஸிலே இருக்கிறது, சொல்லப்பட்டவருக்கு தெரியாது. எனவே என்ன சொல்வார்கள்? புது செய்தியை சொல்லி ஊரை குழப்பாதீர்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவா பதிவு செய்து கொள்ளுங்கள். மார்க்கத்தை எடுத்து சொன்னால் பிரச்சனை வராது, குர்ஆனை தெளிவாக சொன்னால் பிரச்சனை வராது, ஹதீஸை தெளிவாக சொன்னால் பிரச்சனை வராது. குர்ஆனையும் ஹதீஸையும் மழுப்புகின்ற பொழுதுதான், பூசி மொழிகி போகின்ற பொழுதுதான், சமாளிப்பு செய்கின்ற பொழுதுதான் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இஸ்லாத்தை தெளிவாக சொல்லாமல் மார்க்கத்தை மறைப்பது சமூகத்திலே பிரச்சனையையும் குழப்பத்தையும் உண்டு பண்ணும். அதற்கு மாறாக குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சொல்வது ஒரு காலமும் சண்டை சச்சரவை ஏற்படுத்தாது. உதாரணத்தை பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். அவர்கள் கட்டிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் ரெண்டு கூட்டமாக பிரிந்தார்களா இல்லையா? சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபிகளார் மரணித்து விட்டார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் இல்லை இல்லை நபிகளார் மரணிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, கருத்து வேற்றுமையை பாருங்கள். இதை சொந்த புத்தியினால், சொந்த கருத்தினால் இதை அடக்க முயற்சி செய்திருந்தால் அந்த நபித்தோழர்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒரு யுத்தம் வெடித்திருக்கும். அதற்கு மாறாக அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கை வழிமுறை என்ன என்று நபித்தோழர்கள் பார்த்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், ஜனாசாவுக்கு ஒரு முத்தம் போட்டார்கள். திபுத ஹய்யன் வ மய்யிதா, உயிரோடு இருக்கின்ற பொழுதும் மரணித்த பிறகும் வாசனையா இருக்கிறீர்களே. பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே கொள்கையை நிரூபித்து காட்டினார்கள். மக்களுக்கு முன்னால் இந்த கொள்கையை சொல்லவில்லை, அவருடைய வாய் வார்த்தையை சொல்லவில்லை. மக்களுக்கு முன்னால் வந்து அழகான முறையில் குர்ஆனின் 2 வசனங்கள், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கது கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃப இம்மா தௌகுதிலன் கலபுதும். அல்லாஹ் கேட்கின்ற செய்தி, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரே தவிர வேறில்லை. அவர் ஒரு யுத்த களத்திலே கொல்லப்படுகின்றார் அல்லது மரணித்து போகின்றார். நீங்கள் முர்த்ததுகளாக மாறிவிடுவீர்களா? மதம் மாறி விடுவீர்களா? புறமுதுகு காட்டி ஓடி விடுவீர்களா என்ற வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்னக மய்யிதுன் வ இன்னஹும் மய்யிதுன். நபியே, நீங்களும் மரணிக்க கூடியவர்தான், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான் என்ற குர்ஆன் வசனம். இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதற்கு ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகிறார்கள். வரலாற்றிலே என்ன பார்க்கிறோம்? கையிலே சுமத்தப்பட்ட வாள்கள், கையில் ஏந்தப்பட்ட வாள்கள் உருவி கீழே விழுந்தது என்றால் அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தைக்காகவா, சொந்த கருத்துக்காகவா, அல்லது குர்ஆன் ஹதீஸுக்காகவா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் அவர்களை ஒற்றுமைப்படுத்தியது குர்ஆன் ஹதீஸ் என்பதுதான். இரண்டாவது பிரச்சனை, நபிகளார் அடக்கம் செய்யப்படவில்லை, நபிகளார் இன்னும் அடக்கம் செய்யப்படவில்லை. அங்கே பிரச்சனை வருகிறது. முஸ்லிம்களின் தலைமைத்துவத்தை யார் எடுப்பது? முஸ்லிம்களுக்கு ஆட்சி நிறுத்துவது யார்? பிரச்சனை வருகிறது. சிலர் சொல்லுகிறார்கள் அன்சாரிகள், சிலர் சொல்லுகிறார்கள் முஹாஜிர்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மதீனாவின் சொந்தக்காரர்கள் அன்சார்கள் என்றால் அவர்கள் அவர்களுக்கு ஆட்சி வேணும் என்றார்கள், கருத்து சொன்னார்கள். இந்த பிளவை சொந்த கருத்தை வைத்து முடிவு செய்ய முயற்சி செய்திருந்தால், அதிகாரத்தை பயன்படுத்தி முயற்சி செய்திருந்தால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அதற்கு மாறாக உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அழகாக எடுத்து வைத்தார்கள் பாருங்கள் ஹதீஸை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தின் மிகப்பெரிய கடமை தொழுகை. அந்த தொழுகைக்கு இமாமாக இருந்தவர், மார்க்கத்தின் விவகாரத்துக்கு இமாமாக இருந்தவர். ஏன் எங்களுடைய உலக விடயங்களுக்கு இமாமாக வர முடியாது? தலைவர்கள் என்பவர்கள், முஸ்லிம்களின் ஆட்சியாளர்கள் குறைஷிகளிலே வர வேண்டும் என்ற நபிமொழி எடுத்து வைக்கப்படுகிறது. என்ன செய்தார்கள் சகோதரர்களே? மாட்டு கருத்து சொன்னவர்கள் எல்லாம், அன்சாரிகள் தான் தலைவராக வர வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடோடி வந்து அபூபக்கர் பைஅத் செய்தார்களா இல்லையா? ஏன் சகோதரர்கள், இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்துவிட்டு, இந்த வரலாற்று ஆதாரப்பூர்வமான செய்தியை பார்த்துவிட்டு குர்ஆன் ஹதீஸை பேசினால் பிரச்சனை வரும் என்று சொல்கின்றோம், மார்க்கத்தை தெளிவாக சொன்னால் பிரச்சனை வரும் என்று சொல்கிறோம். மூன்றாவது பிரச்சனை பதிவு செய்து கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்படவில்லை. மூன்றாவது பிரச்சனை வருகிறது. நபிகளாரை எங்கே அடக்கம் செய்வது? நபிகளாரை எங்கே அடக்கம் செய்வது? சிலர் சொல்லுகிறார்கள் பொது மையவாடி பக்கீயை அடக்கம் செய்ய வேண்டும். இன்னும் சிலர் ஒவ்வொரு இடத்தை சொல்லுகிறார்கள். தீர்மானித்தது என்ன? பலருடைய முரண்பட்ட கருத்துக்களை ஒன்றுபடுத்தியது என்ன? நபித்தோழர்கள் எடுத்து வைத்தார்கள். நபிமார்கள் எந்த இடத்தில் மரணித்து போகிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஆதாரப்பூர்வமான ஹதீஸை எடுத்து வைக்கிறார்கள். எல்லோரும் ஒரு கொடிக்கு கீழால் ஒன்றுபட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி ஒற்றுமை என்று பாருங்கள். அற்புதமான இந்த ஒற்றுமையை நிலைநிறுத்தியது யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு யார்? அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை. எந்த இடத்தில்